பக்தி அல்லது இறை வழிபாடு என்று சொன்னவுடன் உங்கள் மனத்திரையில் விரிவது எந்த மாதிரியான ஒரு பிம்பம்? அநேகமாக கண்களில் நீர் மல்கப் பாடப்படும் பக்தி பாடல்கள், பிரம்மாண்டமான திருவிழாக்கள், அல்லது அல்லது உணர்ச்சி பெருக்குடன் செய்யப்படும் உருக்கமான வேண்டுதல்கள் ஆகியவைதான் உடனே நினைவுக்கு வரும். ஆமாம், சரியாக சொன்னீர்கள். பக்தி என்பது ஒருவித உணர்வுபூர்வமான, அதாவது மனித தர்க்கத்திற்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாகவே நமக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது ஒரு பொதுவான பார்வைதான். ஆனால் பக்தி என்பது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது முற்றிலும் தர்க்கரீதியான, மனிதனின் அறியாமையை அகற்றும் ஒரு துல்லியமான அறிவியல் பயணம் என்று நான் உங்களிடம் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே. நிச்சயமாக. இன்றைய இந்த ஆழ்ந்த ஆய்வில் நாம் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகம் என்பதைத்தான் முழுமையாக அலசப் போகிறோம். சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி பரமார்த்தானந்த ஆகியோரின் மிக விரிவான கீதை விளக்க உரைகளை மூல ஆதாரங்களாக கொண்டு இந்த பயணத்தை நாம் தொடங்க உள்ளோம். மிகச்சிறந்த மூல ஆதாரங்கள் இவை. ஆம், பக்தி என்பது அறியாமையை அகற்றி உச்சகட்ட ஞானத்தை அடைவதற்கான ஒரு படிநிலையான அறிவியல் பயணம் என்பதை நேயர்களுக்கு தெளிவுபடுத்துவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம். நீங்கள் ஆரம்பத்திலேயே மிகச் சரியாக சொல்லிவிட்டீர்கள். சமூகத்தில் பலரும் பக்தியை அறிவாற்றலுக்கு முற்றிலும் முரணான ஒரு மென்மையான உணர்ச்சியாகவே பார்க்கிறார்கள். அங்கே கேள்விகளுக்கு இடமில்லை, தர்க்கத்திற்கு இடமில்லை என்ற ஒரு கற்பிதம் ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. உண்மைதான். ஆனால் மூல நூல்களை ஆராயும்போது இது முற்றிலும் மாறுபடுகிறதல்லவா? நிச்சயமாக. சுவாமி பரமார்த்தானந்தா அவர்களின் உரையை நாம் நுட்பமாக ஆராயும்போது இந்த 12வது அத்தியாயம் ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவு பயணமாகவே விரிகிறது. சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த அத்தியாயமே அர்ஜுனனின் மனதிற்குள் எழுந்த ஒரு மாபெரும் அறிவுபூர்வமான முரண்பாட்டிலிருந்துதான் தொடங்குகிறது. அந்த முரண்பாடு முந்தைய அத்தியாயத்திலிருந்து வருது, சரியா? அதாவது 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை காண்கிறான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே இறைவனின் ஒரு வடிவம்தான் என்ற அந்த பிரம்மாண்டமான காட்சியை கண்டபின் அவனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஆம், அது ஒரு ஆழமான குழப்பம். நேர்களுக்காக அந்த பின்னணியை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். குணங்களுடன் கூடிய உருவம் கொண்ட இறைவனை வழிபடுவது, அதாவது சகுண தியானம் சிறந்ததா, அல்லது குணங்களற்ற உருவமற்ற பரம்பொருளை வழிபடுவது, அதாவது நிர்குண தியானம் சிறந்ததா என அர்ஜுனன் கேட்கிறான். மிகச் சரியான சுருக்கம். விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு ஒரு திகைப்பை அளித்ததை தவிர நடைமுறையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவை அவனுக்கு தரவில்லை. அதனால்தான் சகுண தியானம் சிறந்ததா, நிர்குண தியானம் சிறந்ததா என்ற 2 பாதைகளை தராசில் வைத்து ஒப்பிட முற்படுகிறான். இதை நினைக்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இது எதை போல இருக்கிறது என்றால், ஒரு வீட்டின் அஸ்திவாரம் சிறந்ததா அல்லது அதன் கூரை சிறந்ததா என்று கேட்பதை போல இருக்கிறது அல்லவா? இரண்டையும் ஒப்பிட முடியுமா என்ன? ஆஹா, மிக அருமையான ஒரு உதாரணம். பகவான் கிருஷ்ணரும் இதைத்தான் தன் பாணியில் மிக தெளிவாக விளக்குகிறார். அர்ஜுனனின் இந்த ஒப்பீடே அடிப்படையிலேயே தவறானது என்கிறார். ஓ, ஒப்பீடே தவறா? ஆம், ஏனென்றால் மனித மனம் இயல்பாகவே எல்லைகளுக்குட்பட்டது. சகுண தியானம் அல்லது உருவ வழிபாடு என்பது ஒரு வழிகாட்டும் சாதனம், அதாவது இலக்கை அடைவதற்கான ஒரு பாதை. ஆனால் நிர்குண தியானம் அல்லது உருவமற்ற பரம்பொருளை உணர்வது என்பது நாம் அடைய வேண்டிய இறுதி இலக்கு. ஒரு பயணத்தின் பாதையையும் சென்றடைய வேண்டிய இலக்கையும் நாம் எப்படி ஒப்பிட முடியும்? அதாவது வழியையும் சேரும் இடத்தையும் ஒப்பிட முடியாது என்கிறீர்கள். நிச்சயமாக. படிகள் வழியாகத்தான் மாடிக்கு செல்ல வேண்டும். படிகள் இலக்கல்ல, ஆனால் படிகளின்றி இலக்கை அடைய முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். புரிகிறது. இலக்கை அடைய ஒரு பாதை தேவை. ஆனால் இலக்கை அடைவதற்கு முன் நம்மை தடுக்கும் தடைகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். மூல நூல்களின் அடிப்படையில் வேதாந்தம் மனித மனம் 3 பெரும் தடைகளை கொண்டுள்ளது என்று வரையறுக்கிறது. 3 தடைகளா? அவை என்னென்ன? முதல் தடை மலம் என்று அழைக்கப்படுகிறது. மலம் என்றால் மன அழுக்குகள், அதாவது விருப்பு, வெறுப்பு, கோபம், பேராசை போன்ற உணர்ச்சிகள். இது அன்றாட வாழ்வில் நாம் அனைவரும் சந்திப்பதுதான். ஆமாம். 2வது தடை விக்ஷேபம். இதன் அர்த்தம் அலைபாயும் தன்மை மற்றும் மனச்சிதறல், ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு மனம். குறிப்பாக இன்றைய டிஜிட்டல் உலகில் இது ஒரு பெரிய சவால்தான். உண்மைதான்.
மூன்றாவது மற்றும் இறுதி தடை அஞ்ஞானம், அதாவது தன்னை உணராத அறியாமை, தான் யார் என்ற அடிப்படையான உண்மையை அறியாத நிலை. சரி, தடைகளை சொல்லிவிட்டீர்கள். இதற்கான தீர்வுகளை சாஸ்திரங்கள் எப்படி முன்வைக்கின்றன? இந்த தடைகளை நீக்க சாஸ்திரங்கள் 3 யோகங்களை முன்வைக்கின்றன. முதலில் கர்ம யோகம், மன அழுக்குகளை நீக்குகிறது. இதை கர்மயோகேன மலநிவிருத்தி என்கிறார்கள். அதாவது செயல்கள் மூலம் மனதை தூய்மைப்படுத்துவது. ஆம். அடுத்து உபாசனா யோகம், மன சிதறலை நீக்குகிறது. உபாசனா யோகேன விக்ஷேப நிவிருத்தி, தியானம் மற்றும் வழிபாட்டின் மூலம் மனம் கூர்மையாகிறது. மூன்றாவதாக ஞான யோகம், அறியாமையை நீக்குகிறது. ஞான யோகேன அஞ்ஞான நிவிருத்தி, அறிவின் மூலம் அஞ்ஞானம் அழிக்கப்படுகிறது. இதை கேட்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பக்தி என்பது ஒரு தனி வழி அல்ல. அது மேற்கண்ட கர்மம், உபாசனை, ஞானம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பயணம் என்பது இங்கு மிகவும் சுவாரஸ்யமானது. ஆமாம், நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. இது ஒரு தனிப்பாதை அல்ல, இது ஒரு முழுமையான அமைப்பு. சுவாமி பரமார்த்தானந்தா இதை மிக தர்க்க ரீதியாக 5 படிநிலைகளாக பிரிக்கிறார். 5 படிகளா? அது மனித மனத்தின் பரிணாம வளர்ச்சியை பொறுத்ததா? சரியாகச் சொன்னீர்கள். முதல் படி சகாம கர்மயோகம். இதுதான் தொடக்க நிலை. இங்கே மனிதன் தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே இறைவனை நாடுகிறான். அதாவது எனக்கு இந்த வேலை வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும் என்று வேண்டுவது. ஆம், ஆசைகளை வைத்துக்கொண்டேதான் பயணம் தொடங்குகிறது. ஆனால் தான் செய்யும் செயல்களின் பலன்களை, அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்கும் பக்குவத்தை இங்கே அவன் வளர்த்துக் கொள்கிறான். ஓ, ஆமாம். அடுத்து 2வது படி நிஷ்காம கர்ம யோகம். இங்கே அவன் சுயநல ஆசைகளை கடந்து, பலன்களை எதிர்பார்க்காமல் இந்த பிரபஞ்சத்தின் நல்வாழ்விற்காக தன் கடமைகளை அர்ப்பணிப்புடன் செய்யும் நிலைக்கு உயர்கிறான். இது கேட்பதற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனா நடைமுறையில் இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியம்தான். தன் குடும்பத்திற்காக மட்டும் உழைத்தவன் தன் செயல்களின் பயனாளிகளின் வட்டத்தை விரிவுபடுத்துகிறான். சமூகத்திற்கும் தன் செயல் நன்மை அளிக்க வேண்டும் என்று செயல்படுகிறான். புரிகிறது. மனம் தூய்மையடைந்த பிறகு 3வது படி என்ன? 3வது படி ஏகரூப உபாசனை. தூய்மையான மனதை குவிக்க இஷ்ட தெய்வம் என இறைவனை ஒரு குறிப்பிட்ட உருவத்தில், உதாரணமாக ராமன் அல்லது கிருஷ்ணன் என தியானிப்பது. அதாவது மனதை ஒருமுகப்படுத்த ஒரு பிடிமானம் தேவைப்படுகிறது. ஆமாம், சரியாகச் சொன்னீர்கள். அதன் தொடர்ச்சியாக 4வது படி அநேகரூப உபாசனை அல்லது விஸ்வரூப உபாசனை. விஸ்வரூப உபாசனை என்றால்? சிலைக்குள் மட்டும் இறைவனை பார்த்த மனம் இப்போது விரிவடைந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே இறைவனின் வடிவமாக காணத் தொடங்குகிறது. ஆஹா, இது மிக உயர்ந்த ஒரு பார்வை. நிச்சயமாக. இயற்கை, மனிதர்கள், விலங்குகள் என அனைத்திலுமே இறைவனை காண்கிறான். அதன் பிறகு வருவதுதான் 5வது மற்றும் இறுதியான படி, நிர்குண ஈஸ்வர ஞானம். இதுதான் அந்த ஞானயோகமா? ஆம், உருவமற்ற குணங்களற்ற பரம்பொருளை வேதாந்த விசாரணையின் மூலம் உணர்வது. அதாவது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆகியவற்றின் மூலம் அந்த இறுதி உண்மையை உணர்வது. நேயர்களே, நீங்கள் இதை கவனித்தீர்களா? நீங்கள் உங்கள் அன்றாட அலுவலக பணிகளை செய்தாலும் சரி, சமூக சேவை செய்தாலும் சரி, சரியான மனப்பான்மையுடன் செயல்பட்டால் நீங்களும் இந்த பக்தியோகத்தின் ஏதோ ஒரு படியில் பயணிக்கிறீர்கள் என்பதே இதன் அர்த்தம். மிக சரியான ஒரு இணைப்பு. இது அன்றாட வாழ்க்கையோடு நேரடி தொடர்புடையது. 5வது படியான நிர்குண ஞானத்தை அடைந்தவுடன், அதாவது நானும் இறைவனும் ஒன்று என உணர்ந்தவுடன், இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலான பக்தி முடிந்து விடுகிறதா? பலருக்கும் எழும் ஒரு தத்துவார்த்தமான கேள்வி இது. சுவாமி தயானந்த சரஸ்வதி இதை மிக அழகாக விளக்குகிறார். பக்தி அங்கே முடிவதில்லை, மாறாக அது அதன் முழுமையான உச்சத்தை அடைகிறது. அது எப்படி? பக்திக்கு 2 பேர் தேவை அல்லவா? அதை கேளுங்கள். அன்பு அதிகரிக்க அதிகரிக்க இருவருக்கும் இடையிலான உளவியல் மற்றும் உணர்வுபூர்வமான இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. எல்லையற்ற அன்பு என்பது பூஜ்ய இடைவெளியை குறிக்கிறது, அதாவது 0 டிஸ்டன்ஸ். பூஜ்யம் இடைவெளி கேட்கவே சிலிர்ப்பாக இருக்கிறது. அந்த புள்ளியில் இறைவனும் பக்தனும் ஒன்றாகி விடுகிறார்கள். இதுதான் அத்வைத பக்தி. பகவான் கிருஷ்ணர் இதை ஞானி தூ ஆத்மைவ மே மதம் என்கிறார். அதாவது ஞானி என்பவன் நானேதான் என்று உறுதியாக கூறுகிறார். இதற்கு
அந்த அலை மற்றும் கடல் உதாரணம் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், சொல்லுங்கள். அதாவது அலை தன்னை தனித்த ஒரு வடிவமாக நினைத்து மாபெரும் கடலை தொழுவது ஆரம்ப நிலை. அங்கே ஒரு இடைவெளி இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். ஆனால் அலையின் உண்மையான தன்மையும் நீர், அந்த மாபெரும் கடலின் உண்மையான தன்மையும் நீர் என உணரும்போது வேறுபாடுகள் அழிகின்றனவல்லவா? ஆம், அதுபோலவே ஜீவனும் ஈஸ்வரனும் சச்சிதானந்தம் என்ற ஒரே தத்துவத்தின் இரு வடிவங்களே என உணர்வதே உச்சகட்ட பக்தி. இதுவே உண்மையான ஞானம். சரி, இத்தகைய உயர்ந்த ஞானத்தை அடைந்த ஒரு நபர், அதாவது அந்த பராபக்தன், அன்றாட வாழ்க்கையில் நம் சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்வான்? பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தில் 13 முதல் 19 வரையிலான ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் அந்த உயர்ந்த குணங்களை பட்டியலிடுகிறார். அந்த குணங்கள் என்னென்ன? முதலில் அத்வேஷ்டா சர்வபூதானாம். எந்த உயிரினத்தின் மீதும் தன்னை துன்புறுத்துபவர்கள் மீது கூட அவனுக்கு வெறுப்பு இருக்காது. அடுத்ததாக மைத்ர கருணா ஏவச்சா. அனைவரிடமும் நட்பும் கருணையும் கொண்டவனாக இருப்பான். ஓ, அனைவரிடமும் சமமான அன்பு. வேறு என்ன குணங்கள்? நிர்மமம் நிரகங்கார. நான், எனது என்ற அகங்காரம் மற்றும் மமக்காரம் துளியும் இருக்காது. எந்த வெற்றியும் தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாட மாட்டான். மிக உயர்ந்த நிலை இது. மேலும் சமதுக்க சுகா க்ஷமி. வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இரண்டையும் சமமாக ஏற்பான். அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும் மாபெரும் பொறுமையாளனாக இருப்பான். இந்த குணங்களை கேட்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதகன் இதையெல்லாம் எப்படி அடைவது? இங்கே ஒரு முக்கிய குறிப்பை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவை ஒரு ஞானிக்கு இயற்கையாகவே அமைந்த குணங்கள். ஆனால் ஒரு சாதகனுக்கு, அதாவது ஆன்மீக பேடலில் இருப்பவனுக்கு இவை கட்டாயம் பழக வேண்டிய தன்னுணர்வு பயிற்சிகள், அதாவது டெலிபரேட் பிராக்டிசஸ். ஓ, அதாவது கோபம் வரும்போது விழிப்புணர்வுடன் அதை கட்டுப்படுத்தி பழக வேண்டும் என்கிறீர்கள். ஆமா, தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது காலப்போக்கில் அதுவே அவனது இயல்பாக மாறிவிடும். அருமை. பக்தி என்பது அறியாமையிலிருந்து தொடங்கி அகங்காரத்தை அழித்து இறுதியாக தன்னையே இறைவனாக உணரும் ஒரு உன்னதமான வேதாந்த பயணம் என்பதை மிக தெளிவாக பார்த்துவிட்டோம். நிச்சயமாக இது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அறிவின் உச்சம். நேர்களே, உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையுடன் இந்த ஆய்வை நிறைவு செய்கிறேன். எல்லையற்ற அன்பு என்பது காதலனுக்கும் காதலிக்கும் இடையிலான இடைவெளியை முற்றிலுமாக பூஜ்யமாக்குகிறது என்பதை பார்த்தோம். அப்படியானால் நாளை உங்களை மிகவும் வெறுக்கும் ஒரு நபரை நீங்கள் சந்திக்கும்போது அவரும் உங்கள் ஆத்மாவின் இன்னொரு வடிவமே என்ற இந்த விஸ்வரூப ஞானத்தை அங்கே பயன்படுத்தினால் உங்கள் அணுகுமுறை எப்படி மாறும்? சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய ஆய்விலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.